பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின் வணக்கம். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இரண்டு நாடுகள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ இஸ்ரேலுக்கு அவங்க ஒரு பங்கர் வச்சிருக்காங்க, ஏதாவது தாக்குதல் பாம் ஷெல்டர் பங்கர்லாம் நிறைய இருக்கு. அங்கே அவங்க மக்கள்லாம் ஒளிந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ஈரானுக்கு அப்படி ஒரு வசதியே இல்லை. தொடர்ந்து உயிரிழப்புகள் ஈரான் சைடில் அதிகமாக இருக்குது. இஸ்ரேல் பக்கம் இருந்தாலுமே ஈரான் சைடில் அதிகமாக இருக்கிறதா கூறப்படுது. இந்த பிரச்சனைக்கு முடிவு என்னன்னு கேட்கும் பொழுது பெஞ்சமின் நெதன்யாகு சொல்கிறாரு, கமனியை நம்ம கொன்னாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அதுக்கு தீர்வாக நீங்கள் பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது இஸ்ரேலோட பலவீனங்கள் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, 1948 மே 1 அந்த நாடு உருவான நாள் முதல் இன்று வரை ஒவ்வொரு முறையும் போர் புரிந்து கொண்டே இருக்கும் நாடு இஸ்ரேல். ஒவ்வொரு முறையும் போரில் ஜெயித்து கொண்டு இருக்கும் நாடு இஸ்ரேல். அவர்களுக்கு போர் புரியும் தன்மை என்பது இயல்பாக வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் மறந்துடக்கூடாது, ஐரோப்பாவோட பிரச்சனையை தான் அவங்க இஸ்ரேல்ன்ற ஒரு வடிவமாக மாற்றினாங்க. ஐரோப்பான்ற ஒரு நாடு ஐரோப்பியாவில் இருந்த யூதர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறதுக்கு ஒரு இடமா அன்னைக்கு இருந்த பாலஸ்டைனை மாற்றி அதை இஸ்ரேலாக சீரமைச்சாங்க, மறுசீரமைப்பு பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. அந்த 1 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு மற்ற நாடுகள் அவங்கள சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லை, எல்லா நாடுகளுமே முஸ்லீம் நாடுகள் தான். பெரும்பாலும் கூட சொல்ல முடியாது, எல்லாருமே முஸ்லிம்கள் தான். எல்லாரும் இஸ்ரேலை அங்கீகரிக்காதவர்கள் தான் கிட்டத்தட்ட. இப்போ சில நாடுகள் உதாரணத்துக்கு ஈஜிப்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்கு, ஜார்டன் கொடுத்துருக்கு. இப்போ யுஏஇக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு சுமூகமான உறவு சில வருடங்களுக்கு முன்னாடி பழைய ட்ரம்ப் அரசாங்கம் இருக்கும்போது ஏற்பட்டது. சவுதிக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. இதெல்லாம் இருந்தால் கூட இஸ்ரேலை வெறுக்கும் தன்மையுடன் தான் பல நாடுகள் பார்க்கின்றன. குறிப்பிட்ட இஸ்லாமிய நாடுகள் பாஸ்போர்ட்லயே அவங்க அச்சடிச்சே கொடுப்பாங்க, இந்த பாஸ்போர்ட் இஸ்ரேலை தவிர்த்து அப்படின்னு சொல்லி தான் அச்சடிச்சே கொடுப்பாங்க. இதனாலதான் ஈரான் இஸ்லாமிய நாடுகளுக்கு அழைப்பு விடுக்குதோ, வாங்க நம்ம இஸ்ரேலை தாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது நான் அவங்களோட பலத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது இஸ்ரேல் எப்பயுமே அவங்க போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு அட்டாக் அவங்களோட அதாவது எதிரியை தாக்குனாதான் நான் வாழ முடியும்ன்றது அவங்களோட தற்காப்பு தன்மை. அவங்க தற்காப்பே எதிரியை தாக்குறது மூலமா தான் அவங்களுக்கு அடைகிறாங்க. அவங்க என்ன நான் காப்பாத்திக்கணும்னா எதிரியை தாக்கிட்டே இருக்கணும், அவன் தாக்குறதுக்கு முன்னாடி நான் அவனை தாக்கிடணும், அப்பதான் என்ன நான் தற்காத்துக்க முடியும். இதுதான் இஸ்ரேலோட ஸ்டாண்டர்ட் பாலிசி. இதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச ஆதரவு அமெரிக்கா கிட்ட இருந்து, ஐரோப்பிய நாடுகள் கிட்ட இருந்து பல்வேறு காலகட்டங்கள்ல அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு. அமெரிக்கா இன்றும் என்றும் இஸ்ரேலுக்கு ஒரு பாதுகாவலனா செயல்பட்டு இருக்காங்க. இப்போ அந்த பாதுகாவலனா செயல்படுற அமெரிக்காவோட தன்மையும் அமெரிக்காவோட நிலைப்பாடுலையும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றன. என்ன மாற்றங்கள்? அவங்க ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நிலையை எட்டிவிட்டார்கள். அந்த நிலையானது இஸ்ரேலின் ஜீவாதார உரிமைக்கும் அந்த நாட்டின் வாழ்வுக்கும் ஒரு அச்சுறுத்தலா மாறக்கூடும் என்ற ஒரு சூழ்நிலை வந்த பிற்பாடு தான் இந்த தாக்குதலானது தொடங்கப்பட்டது. இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நீங்க சொன்னீங்க, இந்த பேச்சுவார்த்தை எதை பற்றியது? இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதா, இல்ல ஈரான் பக்கத்துல நம்முடைய நிலைப்பாடை கொண்டு போகணும் அப்படிங்கிறதா? அமெரிக்கா தரப்புல நான் சொல்றேன். இல்ல, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா ட்ரேட் வார்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி புட்டின் பொருளாதார ரீதியா அமெரிக்கா வல்லரசா மாற்றணும்னு சொல்லிட்டு சில முயற்சிகள் எடுத்தப்போ புட்டின் 2வது வாட்டி வந்த உடனே சவுதிக்கு போனது, கத்தாருக்கு போனது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் டாலருக்கும் பெட்ரோலுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பிணைப்பை இன்னும் பலப்படுத்துறதுக்கு தான். அப்படிதான் ட்ரம்ப் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவரோட கண்ணோட்டம் டாலர் பெட்ரோல் இது 2 இணைப்பும் என்னைக்கு உடையுதோ அமெரிக்கா 36 ட்ரில்லியன் டாலர் கடன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கு. டாலர் மதிப்பில்லாமல் போயிடுச்சுன்னா திரும்பி அமெரிக்க பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திக்கும். ஸோ டாலரை காப்பாற்றக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்கா இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த அமெரிக்க பொருளாதாரத்தை தலை தூக்கி நிறுத்துறது தான் முக்கியமான குறிக்கோளா ட்ரம்ப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏன்னா அமெரிக்கா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
அவங்க வல்லரசு தன்மை யாரும் எதிர்க்காத பட்சத்தில் அவங்க இன்னைக்கு வல்லரசா செயல்பட்டு கொண்டு இருக்காங்களே தவிர்த்து பழைய அமெரிக்காவா இன்னைக்கு இல்ல. அமெரிக்கா நிறைய நாடுகள் அமெரிக்காவை எதுக்க துணிஞ்சிட்டாங்க. இல்ல, உள்நாட்டிலேயே பிரச்சனைகள் அமெரிக்கால வெடித்து கொண்டு இருக்கு. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல என்ன நடந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே சமயத்தில் நீங்க ஈரான் எடுத்து பாருங்க. 1979 ஷா ரீசா பேல்வியை வந்து அகற்றி அயதுல்லா குமேனி வந்து ஆட்சியை கைப்பற்றினார். அது முதல்ல ஒரு லெஃப்ட் இடதுசாரி சிந்தனையோட தொடங்கின ஒரு போராட்டம் ஒரு மதம் சார்ந்த போராட்டமா மாறி மத குருக்கள் அவங்களோட மார்க்கத்தை குருமார் உள்ள வந்து அவங்க வந்து அயத்துல்லா அப்படின்வாங்க ஷியா இஸ்லாம்ல, 12 ஷியாஸ். அவங்க உள்ள வந்த உடனே அவங்க அதை ஆட்சியை கைப்பற்றினாங்க. கைப்பற்ற உடனே அவங்க எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி ஈரானிய இராணுவம் தனியாக செயல்படும், அது இல்லாமல் ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ், இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் ஐஆர்ஜிசி, அவங்க அந்த ரெவல்யூஷன், அந்த இஸ்லாமிய ரெவல்யூஷனை காப்பாற்றுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இராணுவ அமைப்பு ஒன்று உருவாக்குனாங்க. அந்த அமைப்பானது இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கு விசுவாசமாக இருக்கு. ஈரானோட அரசுக்கு 45-48 வருஷமா அவங்க பொருளாதார தடைகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. 8 வருஷம் ஈரான் ஈராக் போரை சந்திச்சாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய முக்கியமான நகரங்கள் குவாம், தப்ரீஸ், இஸ்ஃபஹான், தெஹ்ரான், ஷிராஸ், இந்த எல்லா நகரங்களுமே தகர்க்கப்பட்டன. நான் சொல்றது 1986, 87, 88 வாக்குல தகர்க்கப்பட்டு இன்னைக்கு திரும்பியும் அதை திருப்பி கட்டி திரும்பி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அந்த நாட்டோட மக்கள் தொகை கிட்டத்தட்ட 10 கோடி. இஸ்ரேலோட மக்கள் தொகை எவ்வளோ? 1 கோடி. இவங்களது 10 கோடி. இஸ்ரேலோட நிலப்பரப்பு வந்து ஈரானோட நிலப்பரப்புல 5ல் 1 பங்கு தான் இஸ்ரேலோட நிலப்பரப்பு. அப்ப ஈரான் சைஸ்ல பெரிய நாடு. ஸோ ஈரான் வந்து இது வரைக்கும் 200 குண்டுகள் 200 மெசைல்கள் ஒரு நாளைக்கு, 100 மெசைல் ஒரு நாளைக்கு, 370 மெசைல் ஒரு நாளைக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அந்த குறிவைக்கும் தன்மையும் துல்லியமும் அதிகமாகி போய்கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலோட நிலப்பரப்பு ரொம்ப சின்னது. அவங்களோட நகரங்களும் கம்மியான நகரங்கள் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா முக்கியமான நகரம் டெல் அவீவ், ஜெருசலம் தவிர்த்து ஹைஃபா அவங்களோட போர்ட் துறைமுகம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நகரம்னு சொல்றதோட முக்கியமான அவங்களோட அணு ஆயுத கூடம் பீர்ஷிபால இருக்கு, டிமோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல. இது எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. அதான் முக்கியமா ஈரான் 5 இடங்களை தான் குறி வச்சு தாக்குறாங்க. அந்த 5 இடங்கள் தான் நீங்க சொல்ற முக்கியமான இடங்கள். எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அவங்க தாக்கக்கூடிய அந்த அயன் டோம் ஆனது எல்லா மெசைலையும் நிறுத்தக்கூடிய 10% மெசைல் வந்து அதை தாண்டி வந்துருச்சுன்னா கூட அழிவு நிச்சயம், இஸ்ரேல் மேல் நடக்கக்கூடிய அழிவு. அதே சமயத்தில் ஈரான் மீது அவங்க தாக்குதல் பண்றது, அவங்க கேஸ் ஃபீல்டில் தாக்குதல் பண்றாங்க. இஸ்ஃபஹான்ல அவங்களோட அண்டர் கிரவுண்ட் என்ரிச்சிங் ஃபெசிலிட்டி, யுரேனியத்தை சுத்திகரிப்பு ஆலைகளை அவங்க குறிவைச்சு தாக்குனாங்க. அதுக்கு முன்னாடி நட்டான்ஸில் தாக்குதல் நடத்தினாங்க. டெஹ்ரான்ல அவங்க தலைமையகத்தையும் ஐஆர்ஜிசியோட கமாண்டர்கள், இராணுவ தளபதிகள் இவங்களெல்லாம் குறிவைத்து தாக்குதல் நடத்துனாங்க. அவங்களோட உளவு அமைப்பின் தலைவரை கொல்லவே கொண்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்த வண்ணம் இருந்தாலும் இஸ்ரேலின் போர் புரியும் தன்மை வந்து கிட்டத்தட்ட அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது எத்தனை விமானங்கள்னு நினைக்கிறீங்க? 340 விமானங்கள், போர் விமானங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்கு. அதுல 200 விமானங்கள் இந்த தாக்குதலுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் கிட்ட விமானப்படை இல்லை, ஆனால் ஈரான் மெசைல்ஸை வச்சு இஸ்ரேலை தாக்கிட்டு இருக்கு. அதுல 90% இவங்க அழிச்சிடுறாங்க. 10% இருந்தா கூட இஸ்ரேலோட சைஸுக்கு அது தாக்கு பிடிக்க முடியாது. இந்த சண்டை நீடிக்க 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 இஸ்ரேலோட அழிவை இஸ்ரேல் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலுக்கு வேற என்ன வழி? அவங்களுக்கு இருக்கிற 2 வழி இருக்கு. ஒன்று அயத்துல்லா கமேனியை வந்து அழிக்கிறது, இல்லை அவங்க அணுகுண்டுகளை பண்ணக்கூடிய அந்த சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய ஆலைகளையும் அந்த சென்ட்ரிஃபியூக்ஸையும் முழுமையாக அழிக்கிறது. உதாரணத்துக்கு 2006-2010 நடுவில் ஒரு மால்வேர், ஒரு வைரஸ் அமைச்சு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் அவங்க அந்த சென்ட்ரிஃபியூக்ஸ் டர்பைன்ஸை வேலை பார்க்குறத வந்து 4 வருஷம் பின்தங்க வச்சாங்க. ஓகே, அதை சீர்குலைச்சாங்க. 2010 வரைக்கும் அது சக்சீட் ஆச்சு. திரும்பி 2010 சுத்திகரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைய தேதிக்கு 408 kg யுரேனியமை என்ரிச் பண்ணியிருக்காங்க, சுத்திகரிச்சு பண்ணியிருக்காங்க. எப்பயுமே ஒரு அணுகுண்டானது 85%
சுத்தமான யுரேனியமாக இருந்தால், யுரேனியம் 235 அப்படின்னு வந்துருச்சுன்னா சுத்தமானதாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த இலக்கை எட்டி விட்டுச்சுன்னா அது அணுகுண்டுக்கு தயாராகி விட்டது, அந்த நிலையை எட்டி விட்டது. இப்போ அந்த நிலை எது வரைக்கும் எட்டியிருக்குன்னா 60% எட்டிருச்சு. இன்னும் ஒரு 10-15 நாள் அவங்க சுத்திகரிப்பு ஒழுங்காக பண்ணாங்கடான்னா எந்த தங்கு தடையின்றி ஈரான் வந்து அணுகுண்டை கடைச்சிரும், தயாரிக்கக்கூடிய தன்மையை அடைந்து விடும். இது யாருக்கு அச்சுறுத்தல்? இஸ்ரேலுக்கு இல்லையா? ஏன் லெபனான்ல ஹிஸ்புல்லா அழிச்சாங்க, சிரியாவில் பஷரோட கவர்மெண்ட்டை அழிச்சாங்க, அங்கே யமன்ல ஈரானோட ஹவுத்திக்கள், ஈரானுக்காக சண்டை புரியும் ஹவுத்திக்கள் மீது தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லெபனான்ல ஹிஸ்புல்லாவை அழிச்சதை வந்து ஈரான் இன்னி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிரியாவில் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஈரான் வந்து அவர்களின் கட்டுக்கோப்பில், அவர்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஆட்சிகளும் அரசாங்கங்களும், நேரடியாகவும் மறைமுகமாகவும். இந்த அரசாங்கங்களும் தகர்க்கப்பட்ட போது இதனால் லாபமடைந்த நாடு எது? இஸ்ரேல். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீங்க மறந்துடக்கூடாது, ஹமாஸோட தலைவர்கள் எங்க போய் தஞ்சம் புகுந்தாங்க? ஈரான்ல. ஸோ நேச்சுரலாகவே இந்த போர் 2023 தொடங்கின போரானது மற்ற அரபு நாடுகளுக்கோட அதிகமாக வீரியம் காட்டினது யாருன்னா இஸ்ரேல் மேல் தாக்குதல் பண்ணுறதுக்கு ஈரான் தான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக தான் இருந்தது தவிர்த்து அது என்றைக்குமே சவுதிக்கும் இஸ்ரேலுக்கான போராவோ இல்லை ஏன் சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கான போராவோ கூட மாறல. அஃப்கோர்ஸ் லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் தாக்குனாங்க தவிர்த்து அந்த அரசாங்கம் தாக்கவில்லை. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஈரான்ல இருக்கக்கூடிய ஆட்சியை அகற்ற வேண்டும், அவர்களின் அணுகுண்டு செய்யும், அதாவது உற்பத்தி செய்யும் திறனை அழிக்க வேண்டும். இதுதான் இவங்களோட இஸ்ரேலோட குறிக்கோளா இருக்கு. ஆட்சியாளர்களை அழிக்கிறது, அந்த இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களை அகற்றது, அணுகுண்டை அழிக்கிறது. அதே ஈரானோட குறிக்கோள் என்ன? இஸ்ரேலை முழுமையா அழிக்கிறது. அந்த நாடே இருக்கக்கூடாது. யுரேனியம் அவங்க அந்த ஹைப்பர்சோனிக் மெசைலை வச்சு அடித்தாலும் சரி, வருங்காலத்தில் அந்த என்ரிச் யுரேனியமை ஒரு பாக்ஸ் பாம்பாவோ இல்லை ஒரு கார்லேயோ அவங்க எல்லாத்தோட வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வெடிக்க வச்சாங்கன்னா டெல்லவிவ் செதறிடும். நீங்கள் ஒன்று கற்பனை பண்ணி பார்க்க முடியாது என்னடான்னா, இஸ்ரேல் வந்து மக்கள் தொகை இறுக்கமாக இருக்கக்கூடிய பகுதிகள் அதிகம், ஈரானில் பறந்து விரிந்து இருக்கிற பகுதிகள் அதிகம். ஸோ உயிர் சேதமானது அதிகம் நடக்கும். இதை நீங்கள் மனசில் யோசிச்சு தான் பண்ணோம். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நாட்டில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பிரச்சனைகளும் இதில் அடங்கும். ஈரானில் கடந்த 2 வருடங்களா 4 வருடங்களா பொருளாதார வீழ்ச்சி சந்திச்சுட்டு இருக்கு, பணவீக்கம் அதிகமாக இருக்கு, அத்தியாவசிய பொருட்களின் விலை மலமலன்னு ஏறி இருக்கு. ஒரு பக்கம் அவங்களுக்கு பணப்பற்றாக்குறை, அந்நிய செலாவணி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் இன்னைக்கு குறிவைத்து துல்லியமாக அவங்க தாக்கிட்டு இருக்கிறது எதன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேஸ் ஃபீல்ட்ஸ், ஓகே, ரெண்டாவது அவங்களோட எண்ணெய் கிடங்குகள், கிணறுகள், இதை தாக்கிட்டு இருக்காங்க. அடிப்படையாக அதிகம் பாதிக்கப்படுற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருந்து அதிகம் எண்ணெய் வாங்குற நாடு சைனா, இந்தியா இல்லை. அதை தவிர்த்து நெக்ஸ்ட் அதிகமான பாதிப்புகள் எங்கே வருண்டான்னா ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மோஸும் இந்த சைடு சூயிஸ் கால்வாயும் போக்குவரத்து கட்டாயிடும். ஓகே, கட்டாயிடுச்சுன்னா இந்த கப்பல்களோட போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் அரபிக்கடலில் பாதிக்கப்படும். ஸோ இங்கே முதுகில் குத்திய நாடுகள் எவை அப்படின்னு எடுத்து பார்த்தோம்டான்னா முக்கியமான நாடு அமெரிக்கா. அமெரிக்கா வந்து நான் ஒமானில் உட்காந்து ஈரான் கூட டீல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அதில் சேர்த்துக்காமலேயே ஒரு டீல் பேச ஆரம்பித்தாங்க. சப்போஸ் ஈரான் வந்து அந்த அமெரிக்கா கூட பேசுகிற சமயத்திலேயே அவங்க அந்த சுத்திகரிப்பு பணியை துரிதப்படுத்தி அந்த அணுகுண்டை சோதனை செய்யும் அளவுக்கு எட்டிட்டாங்கடான்னா அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையானதே தேவையற்றதா மாறிடும். அதால பாதிக்கப்படுற நாடு வந்து அமெரிக்கா இல்லை, இஸ்ரேல். ஸோ இஸ்ரேலுக்கு என்ன வழி இருக்கு ஈரானை அடிக்கிறது தவிர்த்து? ஆனா இஸ்ரேல் பண்ற மிகப்பெரிய தவறு என்னடான்னா, ஒரு சண்டையில எந்த சண்டையாகட்டும் அதுக்கு நான் எப்பவுமே சொல்றது தான், ஒரு குறிக்கோள் இருக்கும். அந்த குறிக்கோளை எப்படி அடையணும், எதை நம்ம அழிக்கணும், அது எத்தோட முற்றுப்புள்ளி, இது முடிஞ்சிருச்சு, ஓகே நான் இது வரைக்கும் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் போதும் அப்படின்னு எங்க நிறுத்தணும், இது 3 தெரிஞ்சாதான் ஒரு சண்டைக்குள்ள போக முடியும். இஸ்ரேலுக்கு அது இப்போ தெரியல. 3மே தெரியலங்கிறீங்களா இல்லை 3வது பாயிண்ட் மட்டும் தெரியல?
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தெரியும், ஆனா மூணாவது பாயிண்ட் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இல்ல. எப்படி வெளியே வரணும்? ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார், நீங்க வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க, இலக்கே தெரியாம நீங்க பாட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா சண்டை நீடிக்க நீடிக்க இஸ்ரேலுக்கு பாதிப்பு அதிகம். சண்டை எவ்வளவு ஷார்ட்டா இருக்கோ அந்த பாதிப்பு கம்மி. ஓகே. ரெண்டாவது, அமெரிக்கா இந்த சண்டைக்குள் வராதவரை இஸ்ரேலின் கை கட்டப்பட்டுள்ளது. இப்போ நெதன்யாகு வந்து ரெஜிம் சேஞ்ச் வந்து நான் அது ஒன் ஆஃப் த இது குறிக்கோள்னு சொல்லிட்டேனே. ஒன்று யுரேனியம் அவங்க அணுகுண்டை உற்பத்தி செய்வதை தடுக்கிறதும், இன்னொன்று வந்து அயத்துல்லா கிமேனி உட்பட அந்த இப்ப இருக்கும் ஆட்சியாளர்களை அகற்றுவது. இல்லை, அந்த ரெஜிம் சேஞ்சுக்கு அந்த உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஈரான் மக்களே தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் வருது. அது உண்மையா? இல்லை, கிளர்ச்சிகள் வெடித்த வண்ணம் உள்ளது. மக்களிடையே வந்து அந்த அரசாங்கத்தின் மீது அதிருப்தி வளர்ந்துள்ளது. அதை ஏன்னா விலைவாசி உயரும் போது, மற்ற அத்தியாவசிய பொருட்கள் வந்து கிடைக்காம போகும்போது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது மக்களுக்கு கோபம் என்பது இயல்பா வர்றது தானே. அந்த கோபத்தின் ஒரு வழிபாடு தான் அங்க நடக்கக்கூடிய கிளர்ச்சிகள். இது நடுவில் தேவையற்ற சண்டைகள்ல ஈரான் ஈடுபடுவதை அந்த மக்கள் விரும்பவில்லை. அதுக்கன்ட்டு நீங்க வந்து இன்னொன்னு ஒரு விஷயம் சொல்றேன். ஈரான் என்பது வெறும் ஈரானிய மக்கள் மாத்திரம் வசிக்கக்கூடிய பகுதி அல்ல. பார்சி, அதாவது பர்ஷியன்ஸ் அப்படின்வாங்க, அவங்க மாத்திரம் இருக்கக்கூடிய பகுதி இல்லை. அங்கே வந்து இவங்களும் இருக்காங்க, மற்ற இடத்தை சேர்ந்தவர்களும். அசாரிஸ், அசர்பைஜான்ல இருந்து அந்த குழுக்களும் இருக்கிறது. பலூச்சிஸ், இவங்க சைட் பலூச்சிஸ்தான் பாகிஸ்தானை சேர்ந்த பலூச்சி ஒரு பகுதி. பலூச்சிஸ்தான் ஈரானிடம் உள்ளது, சிஸ்தான் அப்படின்வாங்க. பலூச்சிஸும் இருக்காங்க. இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பேஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 40% தான் சப்போர்ட் பேஸ். ஓகே. 60% வந்து சப்போர்ட் இல்லை, ஆனா அது செதறி கிடக்குது. சரி, ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினால், கமேனியை கொன்றாலோ ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினால் அந்த வெற்றிடத்தை யாரை வச்சு நிரப்ப போறாங்க? ஈராக் மாதிரி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐசிஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐசிஸ்ன்றதே யாருன்னா, அங்கேயும் ஒரு ரெவல்யூஷனரி கார்டு இருந்தது ஈராக்லயும். அந்த ரெவல்யூஷனரி கார்டு தான் திரும்பி ஐசிஸா உருமாறிச்சு. ஓகே. அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அது மொத்த உலகத்துக்கும் அச்சுறுத்தல், குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவுக்கும் அச்சுறுத்தல். இன்னொன்று நீங்க மறந்துடாதீங்க, உலகத்திலேயே அதிகமா ஷியாக்கள் வசிக்கும் நாடு இது ஈரான். அடுத்தது பாகிஸ்தான், இந்தியா. ஸோ இது சுன்னி ஷியா பிரச்சனையா மாறும் போது, அந்த தன்மை எடுக்கும் போது இந்தியாக்குள்ளேயும் கலவரங்கள் வெடிக்கும். ஓகே. ஷியாக்கும் சுன்னிக்களுக்கு நடுவில் இஸ்புல்லான்ற ஒரு அமைப்பு மாத்திரம்தான் ஷியா தீவிரவாத அமைப்பா இருக்கு. மற்றபடிக்கு உலகத்துல ஷியா தீவிரவாத அமைப்புகள் பெருசா இல்லை. ஆனால் இந்த பிரச்சனை ஈரானோட அரசு வீழ்த்தப்பட்டாலோ, ஈரானோட அரசு கவிழ்க்கப்பட்டாலோ, ஆட்டோமேட்டிக்கா ஷியா குழுக்கள், தீவிரவாத குழுக்கள் உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் அது வெறும் ஈரானில் மட்டும் தங்காது, மற்ற நாடுகளுக்கும் பரவும். சரி, இப்போ கடைசியாக ஒரு கேள்வி இதோட முடிச்சிடலாம். இப்போ ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் மேலே அணுகுண்டை வீசுனீங்கன்னா பாகிஸ்தான் உங்கள் மேலே வீசும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இந்த நடவடிக்கை எடுக்குமா? பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்கு? பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, நாங்கள் அப்படிலாம் சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்க கிட்ட இருந்தால் தானே சொல்றதுக்கு. இல்லை, இருக்குன்னு தானே சார் சொல்கிறாங்க. வரும், ஆனால் வராது. அதுதானே நம்ம படித்தோம். அது அப்போனா அது செயலிழந்து போச்சுன்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அமெரிக்கா விடாது இல்லை. பத்தாயிரக்கு அவங்ககிட்ட இருக்கா இல்லையான்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கான். ஏன்னா இன்னொரு பக்கம் இந்தியா வந்து பருந்து மாதிரி காத்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் இந்த இதுல அவன் வந்து ஓப்பனா எக்ஸ்போஸ் பண்ணிக்க நினைக்க மாட்டான். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும், இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்க்கும் ஒரு விதமான ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு தீர்வானது, ஒரு இந்த பிரச்சனைக்கு ஒரு பின்புலமாக இருக்கக்கூடிய ஆட்கள் அதை தீர்வை எப்படி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வளர்வதை சவுதி அரேபியாவோ, யுஏஇயோ, ஒமானோ, குவத்தாரோ யாரும் விரும்ப மாட்டார்கள். அதே சமயத்தில் ஈரான், ஷியா ஈரான் ஒரு வல்லரசாக வடிவெடுப்பதையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இவர்கள் ரெண்டு பேரையும் வந்து அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் அப்படின்வாங்க. இந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் வளர்றத இன்னொருத்தனை வச்சு தடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இவங்க சண்டை போட்டு அவங்கள ஜெயிச்சதா வரலாறு இல்லை. எப்பயுமே இஸ்ரேல் கூட சண்டை போட்டா மற்ற அரபு நாடுகள் ஜெயிச்சதா வரலாறு இல்லை. இஸ்ரேலுக்கு ஒண்டி நின்று ஓரளவுக்கு அவங்க கேப்பபிலிட்டியை காட்டின ஒரே நாடு ஈரான் மாத்திரம்தான். ஸோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சு பார்த்தோம்டான்னா, ஈரான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை
இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் சவுதி அரேபியா, UAE இந்த நாடுகள் எல்லாம் வந்து இந்த பிரச்சனை நீடித்தால் நல்லதுன்னு இருக்கும். ஆனால் அந்த அடுத்த கட்டத்துக்கு செல்வது, யார் அழிந்தாலும் அது அவர்களுக்கு நன்மையை கொடுக்காது. குறிப்பிட்டு சொல்லணும், சவுதி அரேபியாவுக்கு நன்மையை கொடுக்காது. இன்னொன்று யோசிச்சு பாருங்க, ஆல்ரெடி ஈராக்குன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு ஸ்டேபிளான நாடு காணாமல் போயிடுச்சு. இப்போ ஈரான் ஸ்டேபிளான நாடாக இருக்குது. சப்போஸ் தப்பி தவறி அங்கேருந்து அமெரிக்காலேருந்து கூப்பிட்டு வந்து ஒரு பழைய மன்னர் குடும்பத்தையே நிறுவனாங்கடான்னா மக்களுக்கு இன்னும் அந்த மன்னர் குடும்பத்து மேலே கோபம் இருக்கிறது ஈரானுக்குள்ள. அது பண்ண முடியாது, அது நடக்காது. ஸோ அதுவும் நடக்காது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இருந்தே ஒரு தலைவனை ஏற்றுக்கொள்ளுவ விதத்தில் ஒரு தலைவன் வந்தால் ஈரானுக்குள் மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றமானது செயற்கையாக இருக்கக்கூடாது, இயற்கையாக இருக்கணும். அதை அந்நிய நாடுகள் செய்த வண்ணம் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இஸ்ரேலோட ஜீவாதார உரிமை அதை பாதிக்கும் வண்ணம் அமெரிக்கா சில விஷயங்களை செய்தால் மட்டுமே அவர்களை காப்பாற்ற முடியும். இப்போ இருக்க போக்கை வந்து அவங்க கடைப்பிடிச்சாங்கடான்னா இஸ்ரேல் என்ற நாடு இரையாக்கப்படும் ஈரானுக்கு. ஓகே, இந்த சண்டை நீடித்தால். ஸோ இது மொத்தமே குறிப்பிட்டு சொல்லணும்டான்னா யார் மேலே இருக்குடான்னா அமெரிக்காவோட செயல்பாடு, அடுத்து அரபு நாடுகளின் செயல்பாடு, அதுக்கு அடுத்து குறிப்பிட்டு சொல்லணும்னா சைனாவோட செயல்பாடு. கடைசியாக நீங்கள் வந்து கேட்கலாம், இந்தியாவுக்கு என்ன இதில் லாபம் நஷ்டம்னு சொல்லிட்டு. இல்லை, அதுதான் என் கேள்வியாக இருந்துச்சு. ஒருவேளை இஸ்ரேல் வந்து ஏதாவது பெரும் சேதத்தை சந்திச்சுன்னா அது இந்தியாவுக்கு நஷ்டமாக முடிய வாய்ப்பு இருக்கா? ஈரான் விழுந்தாலும் இந்தியாவுக்கு நஷ்டம்தான், இஸ்ரேல் விழுந்தாலும் இந்தியாவுக்கு நஷ்டம்தான். எதுக்கு சார், எதனால? அதாவது ஒரு நாட்டின் எதிரி உங்களுக்கு எதிரியாக இருக்கணும்னு தேவையில்லை. அரபு நாடுகளின் எதிரியான இஸ்ரேல் இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்தியாவுக்கு உகந்த நண்பனாக இருந்திருக்கிறாங்க இஸ்ரேல். அதே சமயத்தில் பல்வேறு காலகட்டங்களில் நட்பை பாராட்டியுள்ளார்கள் ஈரான். பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய சமயத்திலும் பாகிஸ்தானுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். நட்போட அளவுகோல் மாறி இருக்கலாமே தவிர்த்து மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கூட நட்பாக இருந்த நாடுகளில் ஈரான் ஒரு நாடு. ஸோ இந்த சூழ்நிலையில் ரெண்டு நண்பர்களையும் நாம் இழக்க வேண்டுமா? ரெண்டு நண்பர்களையும் இழக்க முடியாது. ஹைஃபாலையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், சாபஹார்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்தியா நடுநிலை, நாங்கள் எந்த முடிவு எடுக்கல, போர் முடியணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. போர் ஏன்னா இது வந்து ரெண்டு நாடுகள், அந்த நாட்டின் கட்டமைப்பு சார்ந்த பிரச்சனை, இந்த நாட்டின் ஜீவாதாரம் சார்ந்த பிரச்சனை. ரெண்டுமே அழியக்கூடாது. அந்த அழிவானது இன்னும் பெரிய போரை ஒன்று உருவாக்கும், புதிய தீவிரவாத அமைப்புகளுக்கு வித்திடும். ஏன்னா ஆல்ரெடி பலூச்சிஸ்தான் மாத்திரம்தான் இன்னைக்கு தீவிரவாதம் இந்த சைடு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஒரு அரணா இருந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் பாகிஸ்தான் ஈரான் விழுந்துருச்சு, அங்கே ஒரு தீவிரவாத அமைப்பு உருவாயிடுச்சு, அந்த தீவிரவாதம் பலூச்சிஸ்தானுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை சென்ட்ரல் ஏஷியாவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? தாலிபான் ஆட்சி மாற்றத்துக்கு தாலிபான் வந்தது. அன்னைக்கு இருந்த தாலிபானுக்கும் இன்னைக்கு இருக்கும் தாலிபானுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசத்தை பார்த்தோம்டான்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக பாகிஸ்தானை எதிரியாக பார்க்கறதுல மாத்திரம்தான் இருக்கே தவிர்த்து மற்ற நாடுகளில் தீவிரவாதத்தை பரப்புவதில் இல்லை. கரெக்டாக நான் சொல்றது? அதே மாதிரி ஈரான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அவங்க வந்து ஹமாஸை அவங்க சப்போர்ட் பண்ணது அவங்க செய்த பெரிய தவறு. அவங்க அணுகுண்டு தயாரிக்கிறதை நிறுத்த வேண்டும் என்றால் அது நிறுத்தியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டத்தில் இஸ்ரேல் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்குன்னா அது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதே சமயத்தில் இப்ப இருக்கும் ஆட்சியாளர்களை அகற்றி நான் வெளியிலிருந்து புது ஆட்சியை நிறுவுவேன் அப்படின்னு சில நாடுகள் முயற்சி எடுத்தால் அது மிகப்பெரிய பின்விளைவுகளை கொடுக்கும். ஸோ இது ஒரு நாசுக்கான ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கும் போரானது இருக்கு. இந்த போர் நீடிக்க நீடிக்க உலகத்திற்கு, குறிப்பிட்டு இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு பயங்கரவாத தாக்குதல்கள், பயங்கரவாதம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடும். ஓகே சார், அதே மாதிரி பொருளாதார பாதிப்பும் நிறைய ஏற்பட்டிருக்கு. அது குறித்து நம்ம இன்னொரு இன்டர்வியூவில் பேசலாம். இதுவரைக்கும் எங்களோட நேரம் கொடுத்து பேசியதற்கு ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.